ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தொடர்ந்து நான் போதித்து வருகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உதவி செய்கிற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக நான் தியானிக்க இருக்கிறோம். ஒரு விசையாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் மகா கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் உதவி செய்கிற கர்த்தர் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். உதவிகளும் ஒத்தாசைகளும் ஒவ்வொருக்கும் கிடைப்பதாக. ஆண்டவரே, நீர் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலையிலும் உதவி செய்கிற ஆண்டவர், எப்பேற்பட்டவர்களுக்கும் வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும் தோல்வியிலும் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் திருமணமானவர்களுக்கும் ஆண்டவரே, முதிர் வயது உள்ளவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் நீர் உதவி செய்கிறது கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் எல்லாருக்கும் நீர் உதவி செய்வ உலக மக்களுக்கே நீர் உதவி செய்கிற ஆண்டவர் என்று வேதத்திலே நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொருக்கும் உதவிகளும் ஒத்தாசைகளும் இந்த கொரோனா வியாதிகள் மத்தியில ஆண்டவரே உதவி, பாதுகாப்பான உதவி ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். எடுத்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் இந்த வசனத்தை தான் தொடர்ந்து 1ஆம் தேதியிலிருந்து மைய பொருளாக இதை மையமாக வைத்து வாசித்துக் கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை வைத்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 121 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, அண்ட பிரம்மாண்டத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை உதவிகளும் வரும் என்று நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய உதவி. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில பல கேள்விகளுக்கு உண்டான பதில்களை மத்தேயு எழுதின புஸ்தகத்துல நான் உங்களுக்கு கொடுக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனத்தை வரைக்கும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வசனத்தை கவனிங்க அன்பானவர்களே. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய இந்த பாருங்க அநேக குழப்பங்கள் ஏற்படுகிறது, அநேக சந்தேகங்கள் கேள்விகள் எழும்புகிறது. எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கு இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வியாதியிலும் மரித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள்லாம் எங்கே செல்வார்கள்? அவர்கள் ஆண்டவர் கைவிட்டாரே, இந்த சரீரத்துல வியாதியோடு இருந்த ஒவ்வொருவரையும் காப்பாற்றாத விட்டுட்டார் என்று பலருக்கும் பல கேள்விகள் உண்டு. என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற செய்ய அவரால் முடியும் என்றால் ஏன் எனக்கு இன்னும் உதவி செய்யாமலே இருக்கிறாரு? அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் உதவி செய்கிறேன் என்று நீங்க சொல்றீங்களே, அவருக்கு எனக்கு எங்க உதவி செய்யறார் என்று அநேக உங்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விடை அளிக்கிறது இந்த புஸ்தகத்திலிருந்து சில பகுதிகளை நாம் வாசிக்கும் போது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய இந்த சிலுவை மரணத்தை குறித்து வாசிக்கும் போது அநேக பதில்கள், உங்களுக்கு அநேக குழப்பங்கள் தீரும், அநேக பதில்களை பெற்றுக் கொள்வீங்க. இயேசுநாதர் இன்றைக்கு பிதாவை நோக்கி கூப்பிடுகிறாரு, ஏலி ஏலி சபக்தாமி என்று. ஏலி ஏலி அதாவது என்னன்னா, 9ஆம் மணி நேரத்துல இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டார்? அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் கைவிட்டு விட்டாரே, ஆண்டவர் ஏன் கைவிட்டாரு? பிதாவாகிய தேவன் அவரு இயேசு கிறிஸ்துவை அவர் தானே அனுப்பினாரு. அவருடைய ஜெபத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கைவிடப்பட்டது போல தெரிகிறது. இந்த இடத்துல நான் ரொம்ப அழகாக அருமையாக நிறுத்தி சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசு கைவிடப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். அதை மறுபடியும் நிரூபித்து காண்பிப்பது வேதாகமத்திலிருந்து ஊழியக்காரருடைய கடமையாக இருக்கிறது. எப்படி என்றால்,
அவரு அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். நோயை துரத்துறார், பேயை துரத்துறார், பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறார், பல வியாதியில இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்குகிறார். நீங்க கேட்கலாம், என்னுடைய குடும்பத்துல இது போல வியாதியில இருந்தாங்களே, அவங்களையே ஆண்டவர் தொட்டு சுகமாக்கல, அவங்க மரித்து விட்டாங்களே. பாருங்க, மரித்து விட்டேன்றதுன்னா அவங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருவர் இறந்து விட்ட உடனே பின்வாங்கி விடுகிறார்கள். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய சொந்தக்காரருக்கு இப்படி இருந்தது, நோயில இருந்தது, என் அண்ணனுக்கு இருந்தது, என்னுடைய சகோதரிக்கு இருந்தது, என் அக்காவுக்கு இருந்தது, என் கூட ஏதோ ஒரு சொந்தத்துல, உங்களுடைய சொந்தத்துல யாரோ ஒருத்தருக்கு வியாதியில மறிக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்களே ஏன் அவங்களாம் கைவிட்டு விட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஆண்டவர் காப்பாத்திருக்கலாமே. அந்த கேள்விகளுக்கு தான் பதில் இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. இயேசு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார். குருடர்களை பார்க்க வைத்தார், செத்து போனவங்க சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார், பாடைகளை கிடந்த வாலிபனை தூக்கின்னு வராங்க கல்லறைக்கு, தொட்டு ஜீவனை கொடுத்தார். இதே போல செத்து போனவர்களை எத்தனையோ பேர் ஊழியக்காரர்களை சீசர்களை வல்லமையா பயன்படுத்தி மரித்து போன தொற்கால் என்ற தபித்தாலே குளிப்பாட்டி மேல் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். ஜெபம் பண்ணும் போது எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு இப்படியாக ஊழியர்களை, விசுவாசிகளை ஊழியர்களை பயன்படுத்தினார். அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எத்தனை அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். என் கடைசியாக அநேக அற்புதங்களை செய்த ஆண்டவர் சாத்தியம் இல்லாதது ஒரு அற்புதத்தை செய்து சாத்தியமாக்குறார். என்னன்னா, மரித்து 4 நாள் கல்லறையில் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு, சரீரம் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கு லாசர் என்ற மனுஷனுக்கு. அந்த கல் எடுத்து போடுங்க சொல்லிட்டு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் லாசரே நீ வெளியே வா என்று ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்டாரு. கடைசியாக இவர் எல்லா அற்புதம் 3 வருஷத்துல ஊழியம் செய்து கடைசியாக அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்து அந்த 3.5 வருஷத்துல அவர் சிலுவையில் அறையப்படும் போது அநேகர்களுடைய கேள்வி, ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்தாரு, இவ்வளவு அதிசயம். கல்லர்கள் கூட கிண்டல் பண்றாங்க, கீழே இருக்கிறவங்க கூட போர்ச்சவர்கள் கூட கிண்டல் பண்றாங்க. எல்லாரையும் ரட்சிக்க வந்த கடவுள் ராஜா மேசியா என்று சொல்றிய, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள வேண்டியதானே என்று கிண்டல் கீழே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல இந்த சைடு ஒரு கல்லர், இந்த சைடு ஒரு கல்லர் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஏளனமா பேசுறோம், ஒருத்தர் ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே நானும் உங்களை பரதேசி இருக்கணும். பாருங்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்கல, மனம் திரும்பினு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுன்னு அன்றைக்கு அவர் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். பரதேசிக்கு சொந்தமானவர் ஆண்டவரை சொந்தமாக்கும் போது பரலோக வாழ்க்கையில எல்லா வாழ்க்கை பூமியிலும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அவர் பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இயேசு கைவிடப்பட்டது போல தெரிகிறது. அநேகர் கேட்கிறாங்க, ஆண்டவரே இப்படி கைவிடப்பட்டாரு, எத்தனை பேரு உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுதுன்னு சொல்ல ஆண்டவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இயேசுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டார் என்று இது ஒரு கேள்வி இருந்தாலும், இதே கேள்விகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆண்டவர் பிரச்சனை நிமித்தம் எழும்பி இருக்கு. நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன்னா என் கடனை அடைக்கல, என்னுடைய சரீரத்துல வியாதி இருக்கு ஏமாத்தல, என்னுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத இத்தனை வருஷமா இருக்கிறார்கள் ஏன் ரட்சிக்கல, இன்னைக்கு இந்த கொரோனா வியாதி ஏன் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இந்த கொரோனா வியாதி ஏன் ஆண்டவர் அழிக்காத இருக்கிறாரு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே ஏன் இந்த கொரோனா வியாதி இன்னும் அநேக விசுவாசிகளை கூட தாக்குது, அநேக ஊழியக்காரர்கள் கூட தாக்குது என்று இப்படி பல கேள்விகள் இருக்கு. அப்ப அவங்களாம் செத்தவங்களாம் தோற்கப்பட்டவங்க தானே, வியாதியில மறிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைங்க, விசுவாசி ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் மறித்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் தோற்றத்துக்கு அடையாளம் தானே என்று தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தவறுதலா புரிந்து ஆண்டவரை விட்டுடுறாங்க. விட்டு விடும் போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுது பாருங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு செலக்ட் ஆகப்பட்டாங்க, அவங்களாம் கைவிடப்பட்டாங்கன்னு நினைக்கிறோம். சரீர பிரகாரமான ஒரு மரணம் ஏற்படும் போது நம்ம விட்டு பிரிந்து அவங்கள கலர்ல அடக்கம் பண்ணும் போது அவங்க கைவிடப்பட்ட சரீரம் தாங்க மண்ணுக்கு போகும், ஆவிதி ஜீவன் தந்து தேவனிடத்தில் போகும். ஆத்மா அதோட கூட மண்ணோட மண்ணா போயிடும். ஏன்னா ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவங்க சுகமா இருக்கும். அப்போ நம்முடைய ஆவி எங்க போகிறது என்றதை பார்ப்போம். இன்றைக்கு நம்ம வேதத்துல வாசிக்கும் போது இதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, இயேசு கைவிடப்பட்டாரா? கைவிடப்படலையா? சிலுவில மரித்தாரு, சிலுவில இறந்தாரு. பாருங்க, அதை நான் தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். 50ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 50ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
மத்திய 27 50ஆம் வசனத்தை வாசி. இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டார், ஆவியை விட்டார். இவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவரை காப்பாற்ற முடியாத போயிடுச்சு. ஆண்டவர் எத்தனை பேரை காப்பாத்தின? ஆண்டவரை பிதாவாகிய தேவன் காப்பாத்தல என்று இப்படிப்பட்ட ஒரு சந்தேக கேள்விக்குரியது. ஆனா 51ஆம் வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து பூமி அதிர்ந்து கண்மலைகள் பிளந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்ததும் கண்மலைகள் பிளந்து எல்லாம் அதிர்கிறது. ஆனாலும் அதிர்ந்து கண்மலை பிளந்தது. 52ஆம் வசனம், கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ சிலுவில அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்று நினைத்தோம். சிலுவில் அவர் தோற்கடிக்கப்படவில்லை. சிலுவில் அவர் மரித்து விட்டார். அவரை காப்பாற்ற பிதாவாகிய தேவன் முன்னே வரவில்லை அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் என்னை கைவிடவில்லை. உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக தான் நான் அறையப்பட்டேன் சிலுவிலே. நான் செய்த பாவத்துக்காக நான் அறையப்படல. நீங்கள் உங்க கை செய்த பாவத்துக்காக என் கையில ஆணி, உங்க சிந்தை செய்த பாவத்துக்காக சிந்தையில முள்கிரிடும், உங்க சரீரம் செய்த பாவத்துக்காக என் விலால ஈட்டி, உங்கள் கால்கள் செய்த பாவத்துக்காக என் காலில் ஆணி என்று சொல்கிறார். 5 காயங்கள் உங்களுக்காக தான் நான் ஏற்படுத்தப்பட்டது. உங்களுக்காக தான் நான் கைவிடப்பட்டேன். உங்களுக்கு பிதாவாகிய தேவன் உதவி செய்யும்படியாக தான் என்னை கைவிட்டார். நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உங்களை கை தூக்கி எடுக்கும்படியாக, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இன்றைக்கு மரித்திருக்கிற. அன்பானவர்களே, வேதத்தை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த பகுதியிலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்காக தான் ஆண்டவர் மரித்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கும் போது நீங்கள் இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் மரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு ஏன் இவ்வளவு சூழ்நிலை நிமித்தம் அவரு மரித்தார்? எல்லாரும் பாருங்க, மரணத்துல எல்லாருடைய மரணத்திலையும் இன்னைக்கு பாருங்க மரிக்கிறார்கள். அநேகருடைய மரணத்தை பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல பாருங்க ஒரு பெரிய உயிர் மீட்சி நமக்கு உண்டாகப்பட்டிருக்கு. இயேசு மரித்தார், மீண்டுமாக உயிர்த்தார். ஆண்டவராலே அவர் உயர்த்தப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல நாமும் இன்றைக்கு பிதாவாகிய தேவனாலே உயர்த்தப்படும். பாருங்க, இன்றைக்கு நம்ம பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்தடைகிறோம். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை வாசித்தேன். அவர் தொங்கும் போது அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், பல காரியங்கள் நடந்தது, பல நன்மைகள் நடந்தது. அவருக்கு இந்த கதியை ஆயிடுச்சுன்ட்டு அநேகர் இன்னைக்கு தவறான கருத்தோடு நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய தப்பான கருத்தை எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவால கைவிடப்படவில்லை, நமக்காக அவர் கைவிடப்பட்டார். திரும்பவும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய மரணத்துல நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு கொரோனா வியாதியில அநேகர் மரிக்கிறார்கள். மரிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரிக்கும் போது அதுல என்ன பைபிள் மரணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? பிலிப்பி 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய மரணத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கு, நன்மைகள் கிடைக்கிறது. வாசிக்கிறேன் அன்பானவர்களே. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார், சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது. அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கும் போது நான் செத்தா கூட எனக்கு அதுல ஆதாயம் இருக்கு, அதுல பிரயோஜனம் இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கும் போது நான் நரகத்துக்கு போக மாட்டேன். பாருங்க, ஆண்டவரை நீங்க நம்புகிறீங்க. இப்ப புதுசாக இருக்கிறவங்க கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரண தருவாயில, வியாதியின் தருவாயில இருந்து மரிக்கும் போது அவங்க குடும்பத்தாரெல்லாம் நினைக்க போறாங்க, ஐயோ ஆண்டவரை நான் நம்பின கைவிட்டேன். ஆண்டவர் கைவில்லைங்க. இப்ப நீங்க ஒரு உதாரணத்தை சொன்னா நீங்க உங்களுக்கு நன்கு விளங்க நினைக்கிறேன். உங்க வீட்டுல நீங்க ஒரு பெண் பிள்ளைய இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. திருமணம் செய்து கொடுக்கும் போது என்ன செய்வோம்? அந்த திருமணம் செய்த கொடுக்கும் போது அவ்வளோ ஊட்டி வளர்த்திருப்பீங்க, பாசமா வைத்திருப்பீங்க, உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, அன்போடு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதை கவர்ந்திருக்கும். அவங்க நடந்த விதம், அவங்க பேசின விதம், அவங்க பழகினது, இதெல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கும். உங்களுடைய பெண்ணு நீங்க திருமணம் செய்து கொடுக்கும் போது என்ன நடக்குன்னா ஒரு துக்கம் ஏற்படும், ஒரு கவலை ஏற்படும். அங்க என்னங்க கெட்ட செய்தி நடந்தது? ஒண்ணும் இல்லை, பிரிந்து போகிறார்களே, இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அவருடைய மாமியார் வீட்டோட மாமனார் வீட்டோட போய் இருக்க போறாங்க, இனிமேல் அதுதான் அவங்களுக்கு புகுந்த வீடு. அப்போ
புகுந்த வீட்டுல இருந்து, பிறந்த வீட்டுல இருந்து என்ன செய்யறாங்க, புகுந்த வீட்டுக்கு. அப்போ அந்த வீடு தான் நமக்கு என்னுடைய மகளுக்கு சொந்தம் என்று தன்னுடைய தாயாரும் தன் தகப்பனாரும் மகளை பிரிந்த வேதனையில அழுவார்கள், கவலைப்படுவார்கள். அதே போல்தான் சில நேரங்களில் கிறிஸ்துக்குள் மறிக்கும் போது நாங்களும் அப்படிதான் செய்யறோம். எப்படின்னா பிரிந்து போற அந்த துக்கம் வேதனை இருக்கிறபடினா கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு மன கஷ்டப்படுகிறோம். மற்றபடி இதை விட காட்டிலும் 1000 மடங்கு சந்தோஷம் உண்டாகுது. எப்படின்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ எப்படி ஒரு பெண் நல்ல ஒரு வசதியான வீட்டுல, ஒரு பணக்கார வீட்டுல வாழ்றது, நல்ல வசதியா இருக்க வேண்டிய கணவர் நல்லா பார்த்துப்பாரு, அவர் நல்ல ஒரு குணம் உடையவர் என்று சொல்லி நம்ம அதை பெற்றோர்கள் நினைக்கும் போது, அப்ப அந்த பெற்றோருக்கு என்னன்னா, என் மகளை ஒரு நல்ல இடத்துல தான் கொடுத்திருக்கிறேன், நல்ல வாழ்க்கை தான் வாழ போறாங்க, இனிமேல் நம்ம அழக்கூடாதுன்ட்டு என்ன செய்வாங்க, அவங்களை தேற்றிக் கொள்வாங்க அந்த வார்த்தையினாலே. ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கு நாம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை வியாதியிலே மறித்தா கூட நீங்க கவலைப்படக்கூடாது. வியாதியில மறிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு விஷயாக கூட நம்முடைய விசுவாசம் குறைவினாலும் நம்முடைய காரியங்களால் தான் சில விஷயங்கள் நடக்குதே தவிர, ஆண்டவர் உடனே யாரையும் எடுத்துக்கணும் அப்படின்பது ஆண்டோடைய சித்தம் கிடையாது. நம்முடைய விசுவாசம் எந்த அடிப்படை இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த அடிப்படை இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அப்போ நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தின் அடிப்படை பொறுத்துதான் இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு நல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்ல தெய்வமா இருக்கிறபடினால் அவர் யாரையும் உயிரை எடுக்கிறவர் அல்ல, உயிரை கொடுக்கிறவர் என்றது வேதத்துல வாசிக்கிறோம். அவருக்கு எடுக்க தெரியாது, கொடுக்க தான் தெரியும். தன்னுடைய குமாரனை கொடுத்து பாருங்க. இன்னைக்கு எல்லாருடைய மரணத்திலையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாபனுக்கு ஆதாயமா இருக்கு. மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்ல. மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவார். இந்த கொரோனா பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இந்த கொரோனா வியாதிகளை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த கொரோனா வியாதிகள்ல எத்தனை பேர் இன்றைக்கு மறிக்கிறார்கள். அதை பார்க்கும்போது நமக்கு பயம்தான் வரும். ஆனா இந்த நேரத்துல நீங்க பயப்பட தேவையில்லாத அன்பானவர்களே, தைரியமா இருங்கள். எந்த வியாதியும் எந்த மரணத்தை கண்டும் அஞ்சாதீங்க. மரணத்தை காட்டிலும் வியாதியை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார். உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற கொரோனா வியாதிகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற விசுவாசை சாத்தானை காட்டிலும், மாந்திரியத்தை காட்டிலும், பல பிரச்சனைகளை காட்டிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த பெரிய தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கும்படியாக நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள், கொடுத்து வைத்திருக்கிறீர்கள், பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். எவ்வளவு புண்ணியம் தெரியுங்களா? புண்ணியம் செய்த ஆண்டவரை நீங்க சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது. அவர் மரித்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்காகவே அவர் மரித்தார். இப்போ நம்முடைய மரணத்துல ஆண்டவருக்கு லாபம் உண்டு. ஆனா அவர் மரித்தது இந்த உலகத்துக்கே ஆதாயம். கிறிஸ்தியனுக்கு ஜீவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க, கிறிஸ்தியனுக்கு ஜீவனா இருக்கிறாரு. நான் செத்தா கூட அது எனக்கு லாபம். நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். ஏன்னா இங்க பூமியில பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை பவுல் எடுத்து காட்டுறாரு. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க சீக்கிரமா சாவது தேவனுடைய நோக்கம் இல்ல, தேவனுடைய திட்டம் இல்ல, தேவனுடைய சித்தம் இல்ல. இன்னும் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் நீங்க பூமியில நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து உரைக்கிறார். கவனிங்க, 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பு 1:22 வாசிக்கிறேன். ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். நீங்க என்ன சொல்லணும்? ஆகிலும் என் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகளுக்கு இன்னும் என்ன இருக்கு? பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவன். இன்னும் நீங்க உங்களுடைய கிரிகளுக்கு பலன் இருக்கு என்று சொல்ல வர. ஏனெனில் இவ்விரண்டிலும் 23ஆம் வசனம், ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது அதிகம் நன்மையுமா இருக்கு. அதிக ஆசை உண்டு, அது அதிக நன்மையுமா இருக்கு. பாருங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில வாழும்போது கிறிஸ்துவோட அதிகமாய் வாழ்ந்திருக்கிறார் என்றதை நாம் பார்க்கிறோம். அவர் பசியிலும் பட்னியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் அவர் நல்ல படிச்சவர், நல்ல வசதியா வாழ்ந்தவர்,
மத கோட்பாடின்படி வாழ்ந்தவர் அவரு. ஆனா அவர் அப்பேற்பட்டவர் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தின அவரை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து அவரை மாற்றினார். இன்னைக்கு எப்பேற்பட்ட மோசமான மனிதர்களை கூட ரொம்ப தேவையில்லாத வீண் வைராக்கியமா இருக்கிறவர்களை கூட கர்த்தரும் மாறுதலிடையே உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இப்ப ரெண்டிலும் நெருக்கப்படுகிறேன், சரீரத்திலும் நெருக்கப்படுகிறேன், ஜீவனிலும் நெருக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுடன் இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுடன் இருக்க அதிகமா ஆசைப்பட வேண்டும். கிறிஸ்து தான் உங்களுக்காக, கிறிஸ்து என்றால் மேசியா, அவர் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறார். உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுறார், உன் குடும்பத்துக்கு தேவைப்படுறார், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு தேவைப்படுறார். நீ நல்லா ஜெபம் பண்றதுக்கு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உன் வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளை நீ மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து தேவை. உன் உடைந்து போன மனதை உருவாக்க இயேசு தேவை. உனக்கு ஆறுதலிக்க இயேசு தேவை. உன்னை தூக்கி விட இயேசு தேவை. உன் பாவங்களை மன்னிக்க உனக்கு ஆண்டவராக இயேசு தேவைப்படுகிறார். இந்த உலகத்துல பணக்காரர்கள் சொல்றார்கள், வசதியா இருக்கிறவர்கள், டேலண்டா ஞானமா இருக்கிறவர்கள், பல ஞானிகளும் பல சாஸ்திரிகளும் சொல்றார்கள், இந்த ஆண்டவர் எங்களுக்கு என்னத்துக்கு? வியாதியில இருக்கிறவங்களுக்கும், வறுமையில இருக்கிறவங்க, ஏழ்மையில இருக்கிறவங்க, பாவத்துல இருக்கிற மக்களுக்கு தான் இந்த ஆண்டவர் தேவைப்படுவார். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேவைப்பட மாட்டார். பாருங்க, இந்த கொரோனா நோயில இங்க எங்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுல தனித்து இருந்தாலும் எப்படி வருது எப்படி போகுது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கொரோனா வியாதி மட்டும் நம்ம தனித்து தான் இருக்க வேண்டிய அவசியத்துக்குள்ள இருக்கிறோம். அது நம்ம இருந்துதான் சட்டத்தை மதிக்க வேண்டும். ஆனாலும் இது தற்காலிகமான பாதுகாப்பு, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆனா நிரந்தரமான பாதுகாப்பு எங்க தெரியுமா? நீதிமான் அதற்குள் ஓடி, நீதிமான் அவருடைய பலத்த துருகத்துக்குள் ஓடி சுகமா இருப்பான். அப்ப அவருக்குள் ஓடி மறைந்து கொள்வது, கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உள்ளே இருக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்றைக்கு இந்த வேதத்துல வாசிக்கும் போது கிறிஸ்து என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து என்னுடைய பாதுகாப்பா இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு 24ஆம் வசனம், அப்படி இருந்தும் நான் சரீரத்துல தரித்தது தங்கியிருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்றைக்கு ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரோடு நான் இருந்தா நல்லா இருக்குமே, அது அதிக ஆசையும் அதிக நன்மையா இருக்கும் என்று சொன்னவர், ஏன் இந்த பூமியில இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு வேதனைப்பட்டோம், இங்க அவர் தங்கி இருக்கிறதுல அவர் சந்தோஷப்படுறாருன்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக தான். கர்த்தர் இப்போ ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டு இந்த உலகத்துக்கு பிரயோஜனமுள்ள மனிதர்களாக கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, இன்றைக்கு நான் பிரயோஜனமா இருக்கும்படியாக தான் இன்றைக்கு என்னை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அதில் தான் பூமியில வாழ்றேன். நான் பூமியில வாழ்றது ஒரே நோக்கம் என்னன்னா உங்களுக்கு அது அவசியமா இருக்கும். பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அத்தியாவசியத்தை நீங்கள் கவனிக்கும் போது உண்மையாகவே அதை சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் ஏன் இன்னைக்கு மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. கிறிஸ்துவுடைய மரணம் இன்றைக்கு எல்லா உலகத்துக்கும் ஒரு பெரிய மீட்பு, ஆறுதல். இன்னைக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறார் தெரியுங்களா? இந்த இயேசு கிறிஸ்து ஏன் தேவைப்படுகிறார்னா, இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு தேவைப்படுறார். வியாதியிலிருந்து விடுவிக்க இயேசு தேவைப்படுறார். இந்த பொல்லாத இந்த பூமியின் அடியில 3வது பகுதியில கெகனா நரகம் என்ற அந்த ஒரு கொடூரமான இடத்துக்கு போகாத இருக்கிறதுக்கு இயேசு தான் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கே நம்ம இந்த பூமியில வாழ்றதே இப்போ ஒரு நரக வாழ்க்கை போல இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வியாதி நிமித்தம் அநேகருக்கு இன்னைக்கு வீட்டுல அடக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறார்கள். முடங்கி இருக்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு இதையே யோசித்து பாருங்க. இதுவே உங்களுக்கு ஒரு தனிமையில வாழ்றது, தனிமை என்பது ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அது நரகத்துல தள்ளப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனா இந்த நரக வாழ்க்கை இங்க 6 விதமான சுவை உள்ள வாழ்க்கை இருக்கு. சுவையான உணவு எப்படி அறுசுவையான உணவு இருக்கோ 6 சுவையான வாழ்க்கை இங்க இருக்கு. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இப்படியாக 6 சுவையான வாழ்க்கை இருக்கு. ஆனா நரகம் என்பது அப்படி இல்லை, கொடூரமானது. இன்னைக்கு பணக்காரனுக்கும் ஏழைகளுக்கும், பணக்காரர் சொல்றாங்க எனக்கு என்னத்துக்கு இந்த ஆண்டவர், ஏழைகளுக்கு தான் அது, வறுமையில இருக்கிறவங்க தான், கடன்காரனுக்கு தான், இல்லாதவங்க இருக்கிறவங்க தான், பசியும் பட்டினியுமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆண்டவர். அவர் பசியும் பட்டினியும் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஆண்டவர். எங்களுக்கு ஆண்டவர் இல்லை. எங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அன்பார்களே,
நீங்கள் எவ்வளவு பெரிய வசதியா இருக்கலாம், பணத்துடையவர்களா இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் தேவைப்படுகிறாரு. உங்க பணத்தை வைத்தோ, பொருளை வைத்தோ, உங்களுடைய படைபலத்தை வைத்தோ இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த கொரோனா வியாதியை ஜெயிக்க முடியாது என்பது இதுவே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இதுவே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு கொரோனா வியாதியை வச்சு உங்க பணமும் உங்க பொருளையும் வச்சு நீங்க சேஃப்டியா பாதுகாப்பா இருக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்துதான், உங்களுடைய முயற்சினாலும் உங்களுடைய திறமையினாலும் நீங்கள் ஞானமா நடந்து கொள்றீங்கன்றதுனாலும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட உங்களுக்கு பாதுகாப்பை சுற்றி வளைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராக. நீங்க இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் அன்பானவர்களே. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. கடைசியாக அடுத்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். பிலிப்பியர்ல நம்ம பார்த்தோம், சாவு குறித்தும் மரணத்தை குறித்தும் பயப்படாதீங்க அன்பானவர்களே. சாவு மரணம் உலகத்தில் இருக்கிற கொரோனா வியாதியை காட்டிலும், மரணத்தை காட்டிலும், சாத்தானை காட்டிலும், பிரச்சனையை காட்டிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாருக்குமே ஆண்டவர் தேவைப்படுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தேவைப்படுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் தேவை. ஏழை எளியவர்கள் இருந்து கோடீஸ்வரம் வரைக்கும் ஆண்டவர் தேவைப்படுகிறார் உங்களுக்கு. நீங்க வேணாலும் உங்களுடைய பணம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் பாயும். நீங்க பணத்தை வைத்து எல்லாத்தையும் சாதித்திட முடியாது, எல்லாத்தையும் செய்திட முடியாது. பணம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் உதவும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஜீவனுக்கும் உதவக்கூடியது. ஆண்டவர் ஜீவனை கொடுத்து, அதுதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உதவி செய்கிற கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் தான் உங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதை நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் மனதிலே பதிவுங்க. நீங்க நினைக்கிறது போல உங்களுக்கு பணம் உங்களுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் உதவி செய்யாது. இன்னைக்கு உங்க கையில இருக்கும் பணம், நாளைக்கு வேற ஒருத்தர் கையில இருக்கும். இன்னைக்கு பதவி உங்க கையில இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கையில இருக்கும். இன்றைக்கு உங்ககிட்ட நிலையாக இருக்காது எதுவுமே. ஆனா நிலையாக ஆண்டவர் இருந்தா நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிற பணம், பொருள், நகை, பதவி எல்லாம் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும். அவர் நிலைத்திருக்கக்கூடியவர். நிலையானதை தருவார், நிரந்தரமானதை தருவார், நிம்மதியானதை தருவார், அளவில்லாத தருவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க அன்பானவர்களே. இன்றைக்கு நான் சொல்ற இந்த விஷயம்லாம் நீங்க அனுபவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அனுபவப்படக்கூடாது, அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னதாகவே அவர் போதிக்கிறார். வேத வசனத்தை எடுத்து எங்கள் மூலமாக, பிரசங்கி மூலமாக, ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க பின்னாடி நடக்க போகுது என்னன்னு தெரியாது. நீங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு போதித்து பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு உதவி செய்யற. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனம் 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் நண்பர்களே. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்த மனம் முறிவடைகிறதில்லை. பாருங்க, நாங்க எந்த பக்கம் நெருங்க வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஏன்னா ஆண்டவர் எங்களை பெருக செய்வார். எவ்வளவாய் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். உங்களை எவ்வளவு பிரச்சனை ஒடுக்கிறதோ அவ்வளவாய் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள் அன்பானவர்களே. நீங்கள் பிரச்சனைகள் ஒடுக்கும் போது அதை நீங்கள் தவறான முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லாதீங்க. சில நெருக்கங்கள் வரும்போது ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லையே, என்னை கைவிட்டாருன்னு சொல்லாதீங்க. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்க ஒடுங்கி போகாத இருக்கிறதே ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. கலக்கம் அடைந்த மனம் முறிவடைகிறது இல்லை. மனம் முறிவடைந்தா சொல்லுவோம், மனம் சரியில்லைன்னா வாழ்க்கையே சரி இருக்காது. மனம் உடைஞ்சதுன்னா எல்லாம் உடைஞ்சிடும். மனசு நிம்மதியா இல்லைன்னா எதுவுமே நிம்மதியா இருக்காது. மனசு கெட்டுச்சுன்னா வாழ்க்கையை கெட்டுடும். அப்ப மனசுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா எதுவுமே உடையாத இருக்கும், நிலையாக இருக்கும். இன்னைக்கு உங்க மனசை உடைக்கிறது பிசாசு பால் போல உங்க மனசை விளையாடுறான். அதுக்கு சொல்றேன், உங்க மனசுக்குள்ள கர்த்தரை வைங்க. நெஞ்சுக்குள்ள உண்மை வைத்தேன் ஏசப்பா, என் நினைப்பெல்லாம் உங்க மேல தானப்பா. அப்ப இயேசுவை உங்களுக்குள்ள வைங்க அன்பானவர்களே. இயேசு உங்களுக்குள்ள வைக்கும் போது அது பெரிதான ஆசீர்வாதமா இருக்கும். நான் அடுத்தது சொல்றேன், 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. எந்த பக்கம் நெருக்க வந்தாலும் ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவதில்லை. அதுதான் சொல்றாரு, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மால தான் மனசு இருக்கு. அதை தான் யோவான் சொல்றாரு 3 யோவான்ல
உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியா வேண்டுகிறேன். நீங்க எல்லாவற்றும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு பல உபத்திரங்கள் படுவதனால அதை வச்சு ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டு ஆண்டவர் வேணாம் என்று சொல்லிட்டு பெண்மாற்றம் அடையாதீங்க நண்பர்களே. இந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார் அன்பானவர்களே. உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாராக. இன்றைக்கு எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அதை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரே தவிர கைவிட மாட்டார். 9ஆம் வசனத்தை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது. பாருங்க, துன்பம் வரும் ஆனா கைவிடப்பட மாட்டேன் ஆண்டவரால. நிறைய துன்பங்கள் வரலாம், நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது. உங்களை கீழே தள்ளினாலும் தூக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். தள்ளிட்டு இந்த உலகமே உங்களை தள்ளும், எல்லா பிசாசும் தள்ளுவோம், பிரச்சனை தள்ளும், பாவம் சாபம் வியாதி எல்லாம் உங்களை தள்ளும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். தள்ளாண்டு யாவரையும் முழங்கால்களை பலப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார், உங்களை நிலைநிறுத்தக்கூடியவரா இருக்கிறார். இந்த நேரத்துல நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் பாருங்க, உங்களுக்கு மாறாத வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், நிலையானதை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்றாரு. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 13ஆம் வசனத்தை ஸ்ட்ரெயிட்டா வாசிக்கிறேன். விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். பாருங்க, அந்த ஆவி பரிசுத்த ஆவி உடையவர்களா இருக்கிறபடினால், விசுவாசிக்கிறபடினால், அந்த ஆவி உடையவர்களா இருக்கிறபடினால் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அவ்வளவுதான், நான் விசுவாசிக்கிறேன், பேசுறேன். என் சூழ்நிலையை நான் விசுவாசிக்கல, என் பிரச்சனையை நான் விசுவாசிக்கல, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறதுனால உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நான் அவரை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். பேசி ஆவியுடையவராக இருக்கிறேன், விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறேன். பாருங்க, அந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. விசுவாசித்தின் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசிக்கிறேன் படியினால் பேசுகிறேன், விசுவாசிக்கிறபடி பேசுகிறோம். அப்ப நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படி தான் பேசுறோம். அப்ப நான் எதை பேச போறீங்க? பிரச்சனையை பேச போறீங்களா, சூழ்நிலையை பேச போறீங்களா, ஆண்டவரை பேச போறீங்க? அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை பேசுங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். எப்படி உதவி செய்யறாரு பாருங்க. விசுவாசித்து பேசுங்க. இன்னைக்கு உங்களை விசுவாசிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு பல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பேசுவோம். கண்களை மூடி ஒரு விசையாக கூட ஜெபம் செய்வோம். விசுவாசிக்கிறபடினால் நான் பேசுகிறேன். இன்றைக்கு விசுவாசித்து நீங்கள் பேசுங்க. என்ன பேசுங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு இழந்து போனதை கொடுப்பார், என் வாழ்க்கையை உயர்த்துவார், என் ஜெப ஜீவியத்தை கட்டுவார், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புவார். விசுவாசிங்க, அதெல்லாம் விசுவாசிங்க. ஐயோ, என் வாழ்க்கை கட்டப்படலையே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லையே, கனி தரலையே, அபிஷேகம் கிடைக்கலையே, நான் இப்படியே இருக்கிறேன்னு இதெல்லாம் நீங்க விசுவாசிக்க கூடாது. அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறீங்க. உங்க சூழ்நிலையாம விசுவாசித்தா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விசுவாசிக்க கூடாது, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் விசுவாசிக்க கூடாது. ஆண்டவராகி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், பிதாவை விசுவாசிக்க வேண்டும், குமாரனை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும். இவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து பேச வேண்டும். நான் சொல்றேன் பாருங்க, என் சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அவர் சிலதெல்லாம் இழந்து இருக்கிறேன், நான் அதெல்லாம் பேசுறேன். இழந்ததை கர்த்தர் பல மடங்கு தருவார், காப்பாற்றுவார், அது மீட்பை கொடுப்பார் என்பதை தான் என்னுடைய விசுவாசம். இன்னைக்கு அதெல்லாம் நான் பேசுகிறேன், நான் பிரசங்கிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறதுல நான் மனதார சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த சில நேரத்துல சில பிரச்சனைகள் மத்தியிலும் என் ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார், பிரசங்கிக்க வைத்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை ஏதோ நான் பிரசங்கமா செய்யாதபடிக்கு என் நடைமுறையில ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அறிவார். ஏன்னா இந்த சூழ்நிலை மத்தியிலும் என் ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நான் பேசுகிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எதை பெற்றுக்கொள்ளணுமோ, எதை அடையணுமோ அதை நான் பேசுறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஆனா பிரச்சனையை நான் அதிகமா விசுவாசிக்க மாட்டேன். நீங்களும் பிரச்சனைகளை விசுவாசிக்க கூடாது. கண்களை மூடி ஒரு விசையாக ஜெபம் செய்யும். எல்லோரும் இன்றைக்கு சொல்லுங்க, விசுவாசித்து பேசுகிறேன், விசுவாசித்து ஆண்டவரை பேசுகிறேன். என்ன விசுவாசிக்கிறீங்க? காத்திர ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுப்பார் என்று விசுவாசி. இந்த கொரோனா மத்தியிலும் கூட உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கு, ஆண்டவருடைய அரவணைப்பு இருக்கு, ஆண்டவருடைய உதவி இருக்கு. ஆண்டவர் உங்களை முற்றிலுமாய் உங்களை வாழ வைப்பார்.
உங்களை தேடி வந்தது உங்களை ரட்சித்ததில் நோக்கம் என்னன்னா உங்களை வாழ வைக்க. இருக்கிற சூழ்நிலையை நம்பாதீங்க. இந்த சூழ்நிலையை ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று நம்புங்கள். ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமும் மகா கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நான் விசுவாசித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், எதை விசுவாசிக்கிறேன் அதையே நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ நல்லவர். இந்த சூழ்நிலை மத்தியில் உன்னுடைய பிள்ளைகளும் உம்மை நம்புகிறவர்களையும் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கைவிடாத தேவனா இருக்கிறேன், கை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவரே நீ நல்லவர், நீ உயர்ந்தவர் ஆண்டவரே, நீ மீட்பை கொடுக்கிறவர் ஆண்டவரே. மனிதன் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மரிக்கும் போது அது உமக்கு ஆதாயம், நீர் மரித்தது இந்த உலகத்துக்கே ஆதாயம் ஆண்டவரே. இன்றைக்கு நீ மரித்ததுல தோற்கவில்லை ஆண்டவரே, ஜெயித்தீர் ஆண்டவரே. நாங்களும் எதெல்லாம் தோற்று இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ தோற்கல, எங்கள் ஆண்டவர் உம்மால நாங்கள் ஜெயிப்போம். ஒவ்வொரு வாழ்விலும் பெரிய ஆசீர்வாதம் சமாதானமும் பாதுகாப்பும் ஆண்டவரே நிம்மதியும் மாறுதலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு மனநிலையும் பலப்படட்டும், ஒவ்வொரு உள்ளான மனிதனும் பலப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெயமெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அன்னையுடைய தேவனுடைய வருகைக்கும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.